ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுபி ஜெய் விலாக்ஸ். இன்னைக்கு ஒரு எம்மையான டிஷ் பார்க்கலாமா? ஹர்பல் ரசம், செலவு ரசம் எப்படி செய்து பார்க்கலாமா? ஸோ இதுக்கு நான் எல்லா பொருளையுமே வந்துட்டு என்னோடய கார்டன்லேருந்து தான் வந்துட்டு பிக் பண்ணியிருக்கேன். எனக்கு கார்டனில் எவ்வளோ ஹர்பல்ஸ் கிடச்சிச்சோ அவ்வளோ ஹர்பல்ஸையும் போட்டு நான் வந்துட்டு இந்த ரசம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப கோல்டு. ஸோ இதை சாப்பிட்டா அரெஸ்ட் ஆகிடுமா, ஸோ தட் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும். ஸோ இதுக்கு என்னென்னலாம் பிச்சிருக்கேன் அப்படின்னா, தூதுவளை கீரை, அதுக்கப்புறம் கோவா லீவ்ஸ் அண்ட் கறி லீவ்ஸ். இது எல்லாமே நியூ பார்ன் லீவ்ஸ் தான் பிக்கணும். இந்த கொழுந்துன்னு சொல்லுவாங்களே, அதை தான் நம்ம வந்துட்டு பிக்க போகிறோம். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்க லீவ்ஸ் தான் வந்துட்டு நம்ம பிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் நான் கறி லீவ்ஸுக்கும் வந்துட்டு பிச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு துளசியும் வந்துட்டு கோல்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ தட் நான் துளசியுமே வந்து பிச்சுக்கிட்டேன். ஸோ அதுலேயுமே அந்த டிப் லீஃப் மட்டும்தான் நான் பிச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் துளசிக்கு அப்புறம் வந்துட்டு கற்பூரவள்ளி, இந்த லீஃப் இதுவும் கோல்டுக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ இதுக்கு நம்மள்கிட்ட எவ்வளோ ஹர்பல்ஸ் இருக்கோ அவ்வளோ ஹர்பல்ஸையும் போட்டுக்கலாம். எங்கிட்ட இருந்த ஹர்பல்ஸை நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அண்ட் தென் வெத்தலை, ஸோ இதையும் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு இது வந்துட்டு மணத்தக்காளி கீரை. ஸோ இந்த மணத்தக்காளி கீரை பிக்கும்போது ஒரு அழகான கோல்டன் கலர் பூச்சி இருந்துச்சு. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெளியே டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே மட்டும் கோல்டன் கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு நீம் லீஃப், அதுவுமே அந்த குட்டி நியூபார்ன் லீஃப் மட்டும்தான் நான் பிச்சுக்கிட்டேன். கூடவே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மின்ட்டுமே வந்துட்டு அந்த சின்ன சின்னதாக மேலே இருக்கும் இல்லையா, அதை மட்டும்தான் நான் பிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு முருங்கைக்கீரையுமே அந்த மேலே டிப்பில் இருக்க அந்த ஒரு இதுதான் வந்துட்டு நான் பிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொடி வகை தான், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கிடைக்கும், மோஸ்ட்லி ரோட் சைடில். எனக்கு வந்துட்டு இங்கே இருந்துச்சு. ஸோ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொள்ளு அப்புறம் மல்லி சேர்த்திக்கலாம். அண்ட் தென் நம்ம பறிச்சுட்டு வந்த ஹர்பல்ஸு இது கூட வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சேர்த்திக்க போகிறேன்னா, எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு கோவக்காயோடைய அந்த இது இருக்கு இல்லையா, கொழுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிப் லீஃப், அது இது வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம கார்டனில் பிச்சுட்டு வந்த மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் வெத்தலை, இந்த மாதிரி நம்ம பிச்சுட்டு வந்த எல்லா ஹர்ப்ஸையும் போட்டுட்டு கூடவே வந்துட்டு ரெட் சில்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு, ஜீரகம், அண்ட் தென் வந்துட்டு இதுவும் வந்துட்டு நம்ம பிச்சுட்டு வந்த ஹர்பல்ஸ் தான். ஸோ அது கூடவே 4 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இதையும் சேர்த்தி 2 டொமேட்டோஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்துட்டு சேர்த்திக்கலாம். கூடவே வந்துட்டு டர்மரின் வாட்டர் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் டர்மரின் வாட்டர் எடுத்து வச்சுருந்தேன், நான் வந்துட்டு ஆட் பண்ணிடுவேன். ஸோ இப்போது இதில் வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் அண்ட் தென் வந்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூடவே வந்துட்டு புதினாவும் சேர்த்திக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே வந்துட்டு வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயத்துக்கு அப்புறம் வந்துட்டு கடுகுன்னு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர டைமில் வந்துட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, ஸோ அதை வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். எல்லா ஹர்பல்ஸும் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். நான் மிச்சம் இருந்துச்சுல கொஞ்சம் டர்மரின் வாட்டர், அதையும் சேர்த்து லைட்டாக தண்ணியும் சேர்த்திக்கிட்டு எனக்கு ரசம் எவ்வளோ தேவையோ நான் அவ்வளோ தண்ணி வந்துட்டு சேர்த்திப்பேன். ஸோ இது கூடவே வந்துட்டு சால்ட்டையும் சேர்த்திக்கிறேன். ஸோ அண்ட் தென் வந்துட்டு இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது நல்லா பாயில் ஆகி வர டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஹர்பல் ரசம் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்துட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பாய், தேங்க்யூ. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.